30 நிமிடத்தில் 3 வார்னிங். மீண்டும் எழ முடியாத அளவுக்கு அடிப்போம். அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை. அமெரிக்கா ஈரான் இடையே பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அமெரிக்கா தனது போர் கப்பல்களை ஈரான் அருகே தொடர்ந்து அனுப்பி வைத்துள்ளது. இதற்கிடையே அமெரிக்காவை நேரடியாக எச்சரிக்கும் வகையில் ஈரானின் உச்ச தலைவர் கமேனி சில கருத்துக்களை கூறியுள்ளார். அதில் வெறும் 30 நிமிடங்களில் 3 எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார். ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதாக குற்றஞ்சாட்டும் அமெரிக்கா அதனை கைவிட வேண்டும் என வலியுறுத்துகிறது. இது தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே அணுசக்தி பேச்சுவார்த்தையின் 2ஆம் சுற்று ஜெனீவாவில் நடைபெற்று வருகிறது. ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து பதற்றத்தை தணிப்பதே இதன் நோக்கமாகும். இந்த சூழலில் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அமெரிக்காவையும் ட்ரம்பையும் எச்சரிக்கும் வகையில் சில கருத்துக்களை கூறியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பு அணு ஆயுத டீலை கையெழுத்திட ஈரான் ஆர்வமாக இருப்பதாகவே அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆனால் இந்த பிரச்சனை இதோடு முடிவுக்கு வரும் என்றே பலரும் நினைத்தார்கள். ஆனால் அதற்கு நேர்மாறாக கமேனியிடமிருந்து சில எச்சரிக்கைகள் வந்துள்ளது. அதிலும் ஒரு முறையல்ல, வெறும் 30 நிமிடங்களில் 3 முறை அவர் நேரடியாக ட்ரம்பை எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் இராணுவ பலத்தை கடுமையாக சாடிய கமேனி ஈரானுக்கு அருகே அமெரிக்க இராணுவம் குவிக்கப்படுவதை பற்றி கடுமையாக எச்சரிக்கைகளையும் விடுத்துள்ளார். இது தொடர்பாக கமேனி தனது ட்விட்டரில் 47 ஆண்டுகளாக இஸ்லாமிய குடியரசை அகற்ற அமெரிக்காவில் முடியவில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதுவே ஒரு நல்ல ஒப்புதல் வாக்குமூலம்தான். அதிபராக இருந்தவர்களைப் போலவே உங்களாலும் ஈரானை வீழ்த்த முடியாது என தெரிவித்துள்ளார். சிறிது நேரத்தில் மற்றொரு ட்வீட்டில் உலகையே வலிமையான இராணுவ சக்தி தங்களிடம் இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறி வருகிறார். அந்த வலிமையான படை கூட சில சமயங்களில் மீண்டும் எழ முடியாத அளவுக்கு கடுமையாக தாக்கப்படலாம் என எச்சரித்துள்ளார். சில நிமிடங்களுக்கு மீண்டும் அவர் ஈரானை நோக்கி ஒரு போர்க்கப்பலை அனுப்பியதாக அமெரிக்கா தொடர்ந்து கூறுகிறது. போர்க்கப்பல் ஆபத்தான இராணுவ உபகரணம்தான். அதைவிட ஆபத்தானது அந்த கப்பலை கடலுக்குள் அனுப்பக்கூடிய ஆயுதம் என எச்சரித்துள்ளார். தனது 2 விமானம் தாங்கி கப்பல்களை ஈரானுக்கு அருகே அனுப்ப ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். மேலும் சில கூடுதல் அமெரிக்க படைகளையும் குவிக்கவும் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் ஈரானுக்கு அருகில் இருப்பது சேட்டலைட்டில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல உலகில் பெரிய போர்க்கப்பலான USS ஜெரால்ட் ஃபோர்ட் சில வாரங்களில் ஈரான் அருகே வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு பதிலடியாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படை சர்வதேச அளவில் முக்கிய கச்சா எண்ணெய் போக்குவரத்து வழித்தடமான ஹர்முஸ் ஜலசந்தியில் கடற்படை பயிற்சிகளை நடத்தியுள்ளது. இரு நாடுகளுமே மாறி மாறி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது அமைதி பேச்சுவார்த்தை சீர்குலைக்கும் வகையிலேயே இருப்பதாக சர்வதேச வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.